The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தமிழ்நாடு காவல்துறையினர் தலைமை பொறுப்பில் இருந்து உங்களுடைய இந்த சிறப்பு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கீங்க, எப்படி இருக்கு சார் தருணம்? அதான் இப்போ ஒரு நல்ல திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் நல்ல சிறப்பு அம்சம் என்னன்னா, இப்போ இங்கே களமிறக்கப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறது அடிஷனலாக புதுசாக கிரியேட் பண்ணப்பட்ட புது போஸ்டிங். அதிகமான காவல்துறையினரை 275க்கு மேலே அவங்க வந்து புதுசாக சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல அம்சம். இன்னொன்று, இது காலகாலமாக இருந்த ஒரு பிரச்சனை தான். இதுக்கு பல்வேறு விதமான தீர்வுகள் அந்த காலத்திலே கண்டுகிட்டாங்க. முதலாக காவல்துறைக்கு மகளிரை வந்து 1972 முதல் முறையாக கொண்டு வந்தாங்க. வெறும் 5 போலீஸ் தான் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நமது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா மேடம் வந்தபோது மகளிர் காவல் நிலையங்களே வந்தது. இப்போ 274 சப் டிவிஷன் சொல்லுவோம், டிஎஸ்பி இருப்பார் இல்லையா, 274 இடத்துலையும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். அங்கே சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குற்றங்கள் ஒரு ஆண்டுக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை பண்ணப்படுது. அந்த லைன்ல இது வந்து அதுக்கு பிறகு வந்து அதிரடிப்படை கொண்டு வந்தாங்க, பெண்கள் அதிரடிப்படை கொண்டு வந்தாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம். அதுக்கு பிறகு இது ஒரு நல்ல புதிய திட்டமாக இருக்கு. ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்போ ஈவ்டீசிங் சொல்றோம், இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்றோம், ஒர்க் பிளேஸ்ல சொல்றோம், இப்படிப்பட்ட இடங்களை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக டெக்னாலஜியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வரவேற்கத்தக்கது. கடந்த காலங்களில் பல்வேறு ஆட்சிகளிலையும் பல்வேறு தலைவர்கள் ஆமா என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய பிரச்சனையா இருக்குது போதைப் பொருள் நடமாட்டம். ஆமா ஆமா இந்த கருத்து போதைப் பொருள் வந்து ஒரு பெரனியல் பிரச்சனை. அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி குளிர் காய்ச்சல் எல்லாம் வர மாதிரி ஒரு நிரந்தரமான பிரச்சனை. 100 ஆண்டுகளாக இல்ல 1000 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் போதை. பல்வேறு விதமான போதைகளும் இருக்கு. அதுல குறிப்பாக இந்த உயர் தர போதை பொருட்கள் அது வர விடாம நம்ம தடுக்கணும். குறிப்பாக இப்ப கஞ்சா தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள்னு சொல்லலாம். இப்ப மது பழக்கமே பெரிய போதைப் பொருள் தான். பட் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட உலகம் முழுவதும் வைக்கப்படக்கூடிய பொருள். ஸோ இதுக்கு நம்ம பொறுப்பில் இருக்கும்போது பெரிய அதிரடி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம். எடுத்துக்காட்டாக கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, 3 அப்படின்னு கொண்டு வந்தோம். இந்த கஞ்சா விற்கக்கூடியவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணோம். அவங்களுடைய சொத்து விவரங்களை இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அனுப்பி ஒட்டுமொத்த பொறுத்து சொத்துக்களை பறிமுதல் பண்ண பிறகுதான் அது கொஞ்சம் குறைஞ்சது, நல்லாவே குறைஞ்சது. இது ஒரு தொடர் போராட்டம், தொடர் போர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்திருக்க அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. மகேஷ்குமார் அகர்வால் டிஜிபி, யங்ஸ்டர், அவருக்கு இன்னும் 6 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் டிஜிபி, நல்ல சிறந்த அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க இதை ஒரு பெரிய போர் பிரகடனம் பண்ணி போர் என்கிற முறையில் இதை எதிர்கொண்டு இந்த போதையை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.